அமெரிக்காவை ஞாபகப்படுத்தக்கூடிய கோத்தம் சிட்டியில், அதாவது டிசி காமிக்ஸில் கற்பனை உலகத்தில் வர கோத்தம் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, குப்பை எடுக்கிற தொழிலாளர்கள்லாம் தங்களுடைய சம்பளம் அதிகமாக வேணும்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதே டைமில் தொழிலாளர்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்ட பல்வேறு கவர்மெண்ட் சலுகைகளை கவர்மெண்ட் பணம் இல்லைன்னு திரும்பப்படுது. அதே டைமில் அந்த சிட்டியிலேயே பெரும் பணக்காரர்கள் நிறையா பேர் இருக்காங்க. இதனால் அந்த ஊரில் இருக்கிற சாதாரண மக்கள் நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்களில் ஒருத்தனான ஆர்த்தர் தான் பிற்காலத்தில் நம்ம ஜோக்கரா எப்படி மாறுறான், எப்படி அந்த சொசைட்டியை ஒரு பைத்தியகாரனாக மாறி பழி வாங்குறான். அதுக்கு உண்மையான்மே யார் காரணம், ஆர்த்தருக்கு பின்னாடி இருந்த உண்மைகள் என்ன, அவனுடைய குடும்பம் என்ன, அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாங்கிறத நம்ம முன்னாடி ரொம்ப அழகாக சொன்ன படம் தான். வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்றைக்கி நம்ம 2019 டாட் பிலிப்ஸோட டைரக்ஷனில் வெளியே வந்த ஜோக்கர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜோக்கர்ன்ற கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த பேட்மேன் ட்ரியாலஜியிலிருந்து இது ரொம்ப ஃபேமஸான கேரக்டராக இருக்குது. இது எதனால் ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிற உளவியலை நமக்கு ஓரளவுக்கு சொல்ல முயற்சிக்கிற படம் தான் இந்த ஜோக்கர். ஏன்னா போன பேட்மேனில் வந்த மாதிரி இதில் எந்த விதமான சண்டை காட்சிகளோ எந்த விதமான கிராஃபிக்ஸோ பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா இது முழுக்க ஆர்த்தருங்கிற ஒரு தனி மனிதனை இந்த உலகம் எப்படி ஜோக்கருங்கிற ஒரு கொடூரமான ஒரு கொலைகாரனாக மாற்றுச்சு அப்படிங்கிற கதை தான் இது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷனுடைய தனி மனித போராட்டம் தான் இது. இந்த படம் ஆரம்பிக்கிறது ஒரு நியூஸ்லேருந்து தாங்க ஆரம்பிக்கும். அந்த நியூஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கோத்தம் சிட்டியில் குப்பை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எல்லா பக்கமும் குப்பை தேங்கி நிற்கிது. எப்பயுமே 24 மணி நேரம் நியூஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் இந்த மீடியா மூலயமா நம்ம இப்போ இருக்கிற உலகம் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா படத்துடைய முதல் வார்த்தையே 24 hours நியூஸ் தான். இந்த நியூஸ் ஓடிட்டுருக்க தான் நமக்கு ஆர்த்தரை ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. ஆர்த்தர் யாருன்னா அவர் தான் நம்ம ஜோக்கர். ஜோக்கர் என்ன பண்ணுவாப்புலன்னா, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு முகத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாப்புல. ஏன்னா ஜோக்கர் இப்போது ஒரு கோமாளி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாப்புல. ஏன்னா அவர் கொலைகாரனால ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார், முகம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு கடைக்கு வெளியே போய் நின்று டான்ஸ் காட்டுறது, அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியில் போய் கோமாளி வேஷம் போட்டு ஆடுறது, குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதுன்னு இதுதான் அவரோட வேலையாக இருக்குது. இப்படி ஒரு கடைக்கு முன்னாடி போய் அவர் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் இவன் கோமாளி தானே, இவனையாச்சும் அடித்து நம்ம பெரிய ஆள் ஆகலான்னு சொல்லி அவன் கையில் இருக்கிற போர்டை பிடுங்கிட்டு ஓடுறாங்க. ஆர்த்தரும் பின்னாடியே துரத்திட்டே போகிறான். ஒரு சந்துக்குள்ளே போட்டு அவனை செம்மடி அடிச்சிடுறாங்க. அவன் 5 பேர்த்த இவன் ஒரு ஆளுனால ஒன்றும் செய்ய முடியல. இவனை அடியை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். என்னன்னா இவனுக்கு ஒரு வியாதி இருக்குது. என்னன்னா நிறைய மெடிக்கல் கண்டிஷன் இவனுக்கு இருக்குது. அதில் ஒரு வியாதி என்னன்னா இவன் பட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதுக்காக அவன் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இருப்பான். இதை ரெகுலராக கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணுற ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட அவன் பேச்சு கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போது அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்லும்போது தான் நமக்கு தெரிய வரும் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஆர்த்தர் மனநலம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கான் அப்படின்னு. இப்போது மறுபடியும் அவங்ககிட்ட என்ன சொல்லுவான்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் மாத்திரையை சேர்த்தி கொடுங்க, ஏன்னா எனக்கு இந்த ரியாலிட்டியிலேருந்து நான் தப்பிக்கணும்னா எனக்கு மெடிக்கேஷன் தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ ஆல்ரெடி 6 மாத்திரையை சாப்பிட்ருக்க ஆர்த்தர், மறுபடியும் எல்லாம் மாத்திரையை உன்னால் சாப்பிட முடியாது, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஒரு டைரியை கேட்டேன் இல்லையா, டெய்லி ஒரு டைரியை வச்சு அதில் ஒரு குறிப்பு எழுதுன்னு சொன்னேன்ல, அதை நீ பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், இல்லை நான் பண்ணலை அப்படின்னு. ஏன் இந்த நான் பண்ணாமல் இருக்க, நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த டைரியை வாங்கி பார்த்தா அவன் எழுதியிருப்பான், நான் வாழ்கிறத விட என்னோடய சாவு தான் ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்குமோ அப்படின்னு எழுதியிருப்பான். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவனுக்கு இன்னும் அந்த பாதிப்பு குறையலை, இன்னும் அவன் அதே இதில் தான் இருக்கான்னு. கடைசியில் அவனுக்கு அந்த மெடிக்கேஷனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்போது ஆர்த்தர் பஸ்ஸில் வீட்டுக்கு போயிட்டுருப்பான். போக போக பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை கூட விளையாடிட்டு இருப்பான். விளையாடினா பார்த்தால அவங்க அம்மா அதை பார்த்து ஒரு மாதிரி ஆர்த்தர்கிட்ட ராவாக பேசிடுவாங்க, என் குழந்தைகிட்ட நீ எதுக்கு விளையாடுற அப்படின்னு. அப்போ ஆர்த்தர் ரொம்ப சோகமாக அவன் சோகமாகும்போது சிரிக்க ஆரம்பிச்சிடுவான்.
ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனுக்கு சிரிப்பு வந்து ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலைகளில் வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு மெடிக்கல் கண்டிஷனு, இதை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட அந்த கார்டு ஒன்று பிரிண்ட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுருப்பான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. அந்த கார்டு எடுத்து கொடுத்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரொம்ப சோகமாக நடந்து போனாக்கா இவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி லெட்டர் பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை செக் பண்ணுவான். லெட்டர் ஏதாவது நமக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதில் எதுவுமே இருக்காது, காலியாக தான் இருக்கும். வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா எங்கே தாமஸ் வெயின் வந்து லெட்டர் போட்டாரான்னு கேட்பாங்க. டிவியை போட்டு உட்காருவான். உட்காந்தா பார்த்தா அங்கே வந்து முரேன்னு சொல்லி ஒரு ஷோ இருக்கும், த முரே ஷோன்னு ஒரு காமெடி ஷோ. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய காமெடி ஷோ ஹோஸ்டாவோ இல்லை ஒரு ஸ்டேஜ் காமெடியனாவோ ஆகணுங்கிறது தான் ஆர்த்தருடைய ஆசை. அதுக்காக தான் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ அந்த ஷோ டிவியில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஆர்த்தருக்கு அந்த ஷோவில் அவனே இருக்காங்கிற மாதிரி ஒரு கனவு வரும். அது கனவு தாங்கிறது ஆர்த்தர் பின்னாடி தெரிஞ்சுக்குவான். ஆனால் நமக்கு பார்க்கும்போது உண்மையானுமே வந்து முரேவை வந்து அவன் வந்து ஒரு அப்பா மாதிரி பார்க்குறாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துல அவன் சட்டையை கழட்டி உட்காந்துக்கிட்டு அவன் ஷூவை ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா ஆர்த்தரோட முதுகெல்லாம் கந்தி போயிருக்கும். ஏன்னா நேற்று அவன் அடி வாங்கிடுறான் இல்லையா, அதனால. அப்போது ஒருத்தன் வருவான் சம்மந்தமே இல்லாமல். எதுக்குடா நீ இங்கே வந்தன்ற மாதிரி தான் இருக்கும். ரேண்டல்னு அவன் பேர், கூட வேலை செய்கிறவன். அவன் வந்து ஆர்த்தர்கிட்ட ஒரு கன்னை கொடுத்துட்டு இந்த கன்னை நீ பத்திரமா வச்சுக்கோ, ஏன்னா உனக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுதுன்னா இந்த மாதிரி அந்த டைமில் இந்த கன்னை வச்சு காமிச்சு தப்பிச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காகத்தான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கன்னை கொண்டு வந்து கொடுப்பான். ஆர்த்தரும் சரின்னு வாங்கி வச்சுக்குவான். அப்போது அவன் முதலாளி வந்து ஆர்த்தரை பார்க்கணும்னு சொல்லுவான். ஆர்த்தர் அங்கே போனால் முதலாளி கண்டபடி பிடிச்சி திட்டுவான். இங்கே வர்றா, நீ ஒரு கிறுக்கன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க, பைத்தியார மாதிரி சிரிக்கிற, தனியாகவே இருக்க, யாரோடைய ஒத்து போக மாட்டேங்கிற, இருந்தாலும் நான் ஏன் உனக்கு வேலை கொடுக்குறேன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் எந்த காரணத்துக்காக வந்து நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஒழுங்கு மரியாதையாக அவங்க போர்டை திருப்பி கொடுத்துரு அந்த கடைக்காரங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நான் எப்படிங்க போய் போர்டை திருப்பி கொடுக்குறது, நானே நின்றுட்டு இருந்தவன்ட்டு அடித்து பிடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவன் நம்ப மாட்டான். இங்கே பாரு, ஒரு போர்டை வந்து இங்கிட்ட 2 பேர் திருடிட்டு போனாங்கன்னு சொன்னால் அதை நம்புற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, உன்னுடைய சம்பளத்துலேருந்து தான் அதை கழிப்பேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்தால் கண்டிப்பாக உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி அனுப்பும்போது இவன் விக்ஸ் ஆகி போய் எல்லாத்தையும் போட்டு ஆட்டி ஆட்டி நடிச்சுப்பான், குப்பையெல்லாம் போட்டு. அவ்வளோ குப்பைகள் அந்த ஊரில் இருக்கும். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போவான். போய் வீட்டில் போய் அந்த லெட்டர் பாக்ஸ் திறந்து பார்த்தா இன்றைக்கும் எந்த லெட்டரும் வந்திருக்காது. லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி உள்ளே போய் க்ளோஸ் பண்ணும்போது பட்டுன்னு யாரோ ஒருத்தர் சவுண்டு கேட்டு அந்த லிஃப்ட்டை பிடிச்சி வைப்பான். பார்த்தா வர்றது நம்ம கதையோட ஹீரோயின் சோஃபி. அவள் வந்து ஆல்ரெடி மேரிடான பொண்ணு, அவளுக்கு ஒரு பொண்ணும் இருக்குது, ஒரு சின்ன பொண்ணும் இருக்குது. அப்போ கூட்டிகிட்டு வரும்போது இவங்க 3 பேர் லிஃப்ட்டில் போவாங்க. போனால் அந்த லிஃப்ட்டு நின்று போயிடும். ஆனால் சோஃபி வந்து அந்த லிஃப்ட்டில் இருந்து நம்ம ஆர்த்தரையே பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஆர்த்தர் வந்து ஒரு மாதிரி வந்து சந்தோஷமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலும் பெருசாக வெளியே பேசிக்க மாட்டான். பேசிக்கும்போது டப்புன்னு இல்லை, சோஃபி வந்து ஆர்த்தரை பார்த்து தலையில் கன்று வச்சு சுடுற மாதிரி கை காட்டுவா. காட்டினோன்னா லிஃப்ட்டு வந்து அவங்க ஃப்ளோருக்கு வந்து அவள் இறங்கி வெளியே போயிடுவா. டப்புன்னு ஆர்த்தர் வந்து போயிட்டுருக்கிற சோஃபியை கூப்பிட்டு அதே மாதிரி தலையில் கன்று வச்சு அமுத்தி காட்டுவான். இது என்னதில் அதையும் அப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மேலே கீழேயும் பார்த்துட்டு போகும். வீட்டுக்குள்ளே வந்து ஆர்த்தர் வந்து என்ன பண்ணா, அவங்க அம்மா குளிச்சு விட்டுக்கிட்டே, ஏமா நீ 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வேலை செஞ்சேன்னு சொல்கிற, 30 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச உனக்கு அவர் ஏன் வந்து ஹெல்ப் பண்ணணும், இப்போ நீ வேலை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இப்போ என் பையனும் நானும் கஷ்டப்படுறோங்கிறதுக்காக நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் அது எந்த வகையில் வந்து லாஜிக் இது அப்படின்னு கேட்கும்போது, அவரை பற்றி உனக்கு தெரியாது, தாமஸ் வெயின் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சதுன்னா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். என்னடா இது எங்கள் அம்மா உளறிக்கிட்டு இருக்கு, நம்மளும் இப்படி தனியாக இருக்கோம், வேலைக்கு போனாலும் அங்கேயும் பிரச்சனையாக இருக்குது, எல்லாரும் போட்டு செம்மடி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, பேசாமல் இந்த துப்பாக்கியை சுட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துருப்பான் இல்லையா, ரேண்டால் கொடுத்த துப்பாக்கி எடுத்து அப்படியே நீட்டி நீட்டி சுட ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். பட்டுன்னு அவன் கை தெரியாமல் சுட்டு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தா அந்த புல்லட் போய் செவுத்தில் ஒரு ஓட்டையை போட்டுரும். அவங்க அம்மா என்ன ஏதுன்னு கேட்டு மிரட்டும். ஆனால் இவன் என்ன சொல்லிடுவான்னா, அப்படியே நைஸாக வந்து நான் படம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி சமாளிச்சிருவான். அப்புறம் அடுத்த நாள் வந்து சோஃபியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா சோஃபி வந்து போன வாட்டி அவங்ககிட்ட நல்லா பேசியிருக்கா அப்படிங்கிறதுனால சோஃபியை ஃபாலோ பண்ணி ஸ்கூலுக்கு அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் போக ஆரம்பித்து நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பான். அப்புறம் அங்கேருந்து நேராக வேலையை முடிச்சுட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி கிளப்புக்கு போய் ஸ்டாண்டப் காமெடியை பற்றி நோட்ஸ் எடுப்பான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இவனுக்கு காமெடியாக தெரியறது மற்றவனுக்கு காமெடியாக தெரியாது, மற்றவனுக்கு காமெடியாக தெரியறது இவனுக்கு காமெடியாக தெரியாது.
இப்படி முன்னுக்கு பின் முரணாக தான் எப்பயுமே அவனுக்கு இருக்கும் காமெடி. இருந்தாலும் வந்து எப்படியாச்சும் வந்து இவன் கமெடியன் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணி வீட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுத ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் எழுத முடியாது. அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது பட்டுன்னு யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். யாரா அது அப்படின்னு போய் பார்த்தா சோஃபி வந்து இந்த மாதிரி இன்னைக்கு நீ ஃபாலோ பண்ணியா என்ன அப்படின்னு கேட்பான். ஆமான்னு சொல்லுவான் இவன். அப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு சரி நான் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவேன், நீ என் கூட ஷோக்கு வரையா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். அவளும் வந்துட்டு நான் வரேன்னு சொல்லி இவங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவான். கொடுத்தா இவன் ரொம்ப ஹாப்பியாக அடுத்த நாள் காலைல வேலைக்கு போவான். அவன் போகிறது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் அந்த கேன்சர் பாதிப்பு வந்த குழந்தைகளுக்கு முன்னாடி இவன் டான்ஸ் ஆடணும். ஸோ அந்த டான்ஸ் ஆடும்போது என்ன ஆயிருன்னா அந்த கொடுத்தான் இல்லையா கன்னு, அதை இவன் கிறுக்க மாதிரி கையிலே வச்சுட்டு இருப்பான். அது வந்து இவனுடைய கோட் பேக்கெட்லேருந்து டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்துடும். பார்த்தா குழந்தைகள்லாம் அந்த கன்னை பார்த்து பயந்துப்பாங்க. அப்போ ஓனர் வந்து ஈவினிங் இவனுக்கு ஃபோன் பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவான். இவன் வெக்ஸ் ஆகி கடுப்பில் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் தள்ளி. அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 3 பேர் உட்காந்துட்டு அந்த பொண்ணை ரேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட டைமில் இவனுக்கு என்ன ஆயிருன்னா அதை பார்த்தோன்னா கோவம் வந்தால் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். என்னடா அதுன்னு பார்த்தா இவன் சிரிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போய் எஸ் ஆயிரும். இவன் கரெக்டாக வசமாக இவங்ககிட்ட மாட்டிக்குவான். அவனுக்கு 3 பேரும் வந்து இவனை போட்டு அடி பொழக்கலான்றதுக்காக பக்கத்தில் வருவானுங்க. இவன் வேற கோமாளி மேக்கப் வேலை இருந்ததுனால இவனை போட்டு அடி போட்டு சாத்துவாங்க கீழே போட்டு. அப்போ இவன் டப்புன்னு கோவப்பட்டு என்ன பண்ணுவான், கன்னை எடுத்து 2 பேர்த்த சுட்டுருவான். ஒருத்த மட்டும் தப்பிச்சு எப்படியோ வெளியே ஓடி போயிடுவான். அவனையும் சேஸ் பண்ணி போய் சுட்டுருவான். 3 பேர்த்தையும் சுட்டுட்டு அவன் வந்து வெறி பிடிச்ச நாய் மாதிரி போய் ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு என்னடா நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனை வந்து ஒரு மாதிரி மிருகமாகவும் மனுஷனாகவும் கலந்து பார்க்க ஆரம்பித்த நேரமாக இது இருக்கும். போய் அந்த பாத்ரூம்குள்ளே போய் தன்னை மறந்து டான்ஸ் ஆடிட்டு நேராக அந்த கான்ஃபிடென்ட்டோடைய சோஃபியோட வீட்டுக்கு கதவை தட்டி சோஃபி வீட்டுக்குள்ளே போய் அவளை கிஸ் பண்ணி உள்ளே போய் செக்ஸ் பண்ணிடுவான். அடுத்த நாள் போய் வேலையை விட்டுட்டு போங்கடா மயிராண்டிகளா நீங்களும் உங்கள் வேலையும் சொல்லிட்டு அதையும் உதறி தள்ளிட்டு போயிடுவான். போனால் இப்போ வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டிவியில் என்ன ஆகும்னா இவன் பண்ணான் இல்லையா 3 கொலை, அதையை பற்றி தாமஸ் வெயின் வந்து பேசிகிட்டு இருப்பாப்புல. பேசிட்டு என்ன சொல்லுவார்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வாட்டி நான் மேயராக நிற்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கவனுங்க எல்லாருமே ரொம்ப மட்டமானவனுங்க, இது எல்லாத்தையும் நான் மாற்றணும்னா நான் தான் அரசியலுக்கு வந்தாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா நம்ம ஆர்த்தரை டார்ச்சர் பண்ணாங்க இல்லையா, அவங்கள தான் ஆர்த்தர் கொண்டிருப்பான். அவங்க எல்லாருமே தாமஸ் வைன் கம்பெனியோடைய எம்ப்ளாயீஸ் தான். அதனால தான் தாமஸ் வைனை இந்த கொலைகள் சம்மந்தமாக பேசுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போது இவனுக்கு நடந்த விஷயத்தையெல்லாம் போய் மறுபடியும் இவனோட தெரப்பி செஷனில் சொல்லிக்கிட்டு இருப்பான். சொல்லவே வந்து ஆர்த்தருக்கு ஒரு மாதிரி வந்து ரொம்ப வந்து அவன் மேலே கடுப்பாகும். நீ ஒவ்வொரு நாளும் என் கூட பேசுகிறிய ஒழிய ஆனால் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு அவளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிளாக் உமன் சொல்லுவாங்க, இங்கே பாரு ஆர்த்தர், நான் உங்ககிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இத்தனை நாளாக இந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த்துக்காக கொடுத்துட்டு இருந்த ஃபண்டிங்கை கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் நம்ம தெரப்பியில் உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நம்ம உட்கார போகிற கடைசி தெரப்பி செக்ஷன் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லி ஆர்த்தர்கிட்ட சொல்லுவாங்க. ஆர்த்தர் வந்து அதனால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவான். இருந்தாலும் வந்து அதை வெளியே காமிச்சிக்க மாட்டான். அங்கேருந்து வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு காமெடி கிளப்புக்கு போவான். அந்த காமெடி கிளப்புக்கு போய் ஸ்டேஜ் ஏறி காமெடி சொல்லான்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது சிரிப்பு வந்துடும் இவனுக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த சிரிப்பு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஆனால் இப்போ என்னென்னா கூட சோஃபியும் வந்திருப்பா. சோஃபி வந்து கீழே உட்காந்துட்ருப்பா. அவன் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த காமெடியை சொல்ல ஆரம்பித்தா எல்லாரும் ஆர்த்தரை பார்த்து கைதட்டுவாங்க. அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சோஃபியும் ஆர்த்தரும் நடந்து வரும்போது அந்த ஜோக்கர் பண்ண 3 கொலைகளை பற்றி ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க. அதை நின்று பார்த்துட்ருப்பான். அப்போது அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம பண்ண கொலைகளுக்காக இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா. ஏன்னா மக்கள் வந்து அவனை ஒரு ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பணக்காரங்களுக்கு எதிரானவன், உண்மையானுமே ஏழை மக்களை சுரண்ட இந்த அரசாங்கத்துக்கு எதிரானவன், கஷ்டப்படுற மக்களுடைய ஒரு சின்னம் அவன், ஒரு சிம்பல் அவன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுள் மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறத பார்த்தோன்னே ஆர்த்தருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இந்த
இந்த மாதிரி நான் டேட்டு போனேன்னுலாம் சொல்லிவிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு போய் அவங்க அம்மாவை படுக்க வைப்பான். அவங்க அம்மா வந்து வழக்கம் போல் அந்த லெட்டரை கொடுத்து இதை வந்து தாமஸ் வெயினுக்கு போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, தாமஸ் வெயினுக்கு லெட்டர் போடுறதுக்கு முன்னாடி இத்தனை நாளாக லெட்டர் போட்டிருக்காங்க, அப்படி என்னதாயா கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அம்மா, அப்படி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பிரித்து படித்து பார்த்தா தான் தெரியும் என்னென்னா ஆர்த்தர் வந்து தாமஸ் வெயினுக்கு பிறந்த பையன்னு. இதை தெரிஞ்ச உடனே ஆர்த்தர்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க அம்மாட்ட போய் சண்டை போட்டால் அவங்க அம்மா சொல்லும், இந்த மாதிரி வந்து நானும் அவர் லவ் பண்ணோம், பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு NDA அக்ரிமெண்ட் ஒன்று போட்டோம், இது வந்து நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணால் அவருக்கு வந்து சரியான சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் கிடைக்காதுங்கிறதுனால நாங்கள் மியூச்சுவலாக இப்படி பிரிஞ்சிட்டோம், உங்கள் அப்பாட்ட போய் ஹெல்ப் கேளு, கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து உனக்காக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாள். உடனே இல்லை இவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ட்ரெயினை பிடிச்சி நேராக வந்து தாமஸ் வெயினோட வீட்டுக்கே போவான். அங்கே பார்த்தா தாமஸ் வெயினோட பையன் ப்ரூஸ் வெயின் அவன் விளையாடிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட அவன் வந்து இவனுக்கு தம்பி தானே, அதனால் அவனுக்கு விளையாட்டு காமிச்சு மேஜிக்கெல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வேலைக்காரன் அவன் வந்து பின்னாடி அவன் தான் பேட்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்கிறது வேற விஷயம். அவன் வந்து நம்ம ஜோக்கரை வந்து அங்கேருந்து அடித்து துரத்தி விட்டுருவான். இந்த மாதிரி ஒரு உங்கள் அப்பாலாம் கிடையாது, உங்கள் அம்மா ஒரு பைத்தியக்காரி, ஒரு மென்டலு, இப்படித்தான் சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கா, ஆனால் வந்து உங்கள் அப்பா வந்து தாமஸ் வெயின் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது ஆர்த்தர் வந்து கடுப்பாகி கழுத்தை பிடிச்சிருவான். அப்போது நீ போலினா இப்போ நான் போலீஸை கூப்பிட்ருவேன், இப்போ நான் என்ன பண்ணலான்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தருக்கு வந்து வழி தெரியாது. ஏன்னா இவங்க மிகப்பெரிய ஃபேமிலி, அவங்க என்ன செய்ய முடியும், அவன் ஒரே ஆள், அதனால் அங்கேருந்து பயந்து ஓடி போயிடும். இப்படி சோகமாக வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலில் இதை வெயிட் பண்ணிக்கிட்டு இவன் தம் அடிச்சுக்கிட்டே ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போது டப்புன்னு 2 டிடெக்டிவ்ஸ் அங்கே வந்துடுவாங்க. வந்துல இவங்கிட்ட வந்து கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போது, அப்போ நீங்கள் கேள்வி கேட்டதுனால தான் எங்கள் அம்மா வந்து கீழே விழுந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஆமாம் நாங்கள் வந்து உன்னை தேடி வந்தோம், ஆனால் உங்கள் அம்மா இருந்தாங்க, நாங்கள் நார்மலாக தான் கேள்வி கேட்க ஆரம்பித்தோம், அவங்க பாட்டுக்கு கீழே விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு, இதில் எங்கள் இஷ்டமோ எங்கள் பொறுப்போ எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தருக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும். எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சதும் இல்லாமல் எங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவனுங்களை வந்து கடுப்பாகி திட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவான். உள்ளே போகிற டோருக்கு பதிலாக வெளியே போகிற டோரில் போய் முட்டி நிற்பான். நீ உண்மையானுமே கோமாளி தான்டா, வேலைக்கு மட்டும் நீ கோமாளி இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்களுக்குள்ளேயே இவனுக்கு சிரிச்சுப்பானுங்க. ஆர்த்தர் வந்து அவங்க அம்மா ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. கூட வந்து சோஃபியும் இருப்பாள். சோஃபி போய் நான் காஃபி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவா. இவன் ஆர்த்தர் மட்டும் அங்கே இருக்கும்போது பார்த்தா டப்புன்னு டிவியில் வந்து நம்ம முறையோட ஷோ வரும். அந்த ஷோவில் பார்த்தா ஆர்த்தர் வந்து அந்த கிளப்பில் வந்து போய் பர்ஃபார்ம் பண்ணான் இல்லையா, அதில் இவன் மட்டமாக சொதப்பி இருக்கிறத போட்டு ஆர்த்தரை வந்து அந்த ஷோலேயே கிண்டல் பண்ணிடுவாங்க. இதை பார்த்தோன்னே ஆர்த்தர் வந்து இன்னும் மேலும் கடுப்பாவான். கடுப்பாயிட்டு வீட்டுக்கு போய் டிவி ஆன் பண்ணால் இங்கே அந்த ஜோக்கர்ன்ற ஒரு ஆள் வந்து 3 கொலை பண்ணான் இல்லையா, அந்த முகமூடி போட்டவன், அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு எல்லா இடத்துலையும் ஜோக்கர் ஜோக்கர்னு சொல்லி அவனுக்கான எக்கச்சக்க கூட்டம் வந்து நிற்கிதுங்கிறத ஆர்த்தர் புரிஞ்சுக்கிறான். இங்கேருந்து கிளம்பி அவன் என்ன பண்ணுறான், இந்த மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு எப்படியாவது போய் நம்ம அப்பாவை பார்த்தணும்னு சொல்லிட்டு மாடர்ன் டைம்ஸ் படம் ஓடிட்டு இருக்கிற பணக்காரங்க மட்டுமே பார்க்கக்கூடிய பயங்கரமான அந்த தேட்டருக்குள்ளே அங்கே வேலை செய்கிறவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு அங்கே போயிடுறான். போய் கரெக்டாக வந்து தாமஸ் வெயின் ரெஸ்ட் ரூம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ரெஸ்ட் ரூம்குள்ளே உள்ளே போய் நான் தான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லும்போது தாமஸ் வெயின் வந்து இங்கே பாருப்பா, நீ வந்து அடாப்ட் பண்ணப்பட்ட பையன், உங்கள் அம்மா வந்து உன்னை தத்து தான் எடுத்தா, அப்போயே உங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, ஏன்னா அவள் நடக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிக்குவா, நடந்ததையெல்லாம் நடக்கலைன்னு நினச்சிக்குவா, அவள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவ அப்படின்னு சொல்லும்போது ஆர்த்தர்னால அதை ஏற்றுக்கவே முடியாது. நீ எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லு, எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லு, அதுக்காக வந்து நீ வந்து எங்கள் அம்மாவை பைத்தியம்னு சொல்லாதேன்னு சொல்லி அங்கேயே வந்து அவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். சிரிக்கும் போதே இல்லை இங்கே டப்புன்னு தாமஸ் வெயினுக்கு கோவம் வந்து மூக்குலேயே ஒரு குத்து குத்திட்டு இன்னொரு தடவை என் பையன் பக்கத்தில் வந்தேன்னா உன்னை டாராக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு கிளம்பி போயிடுவான். இப்போ இவனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிரும். டப்புன்னு போய் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏறி உட்காந்து கதவை சாத்திக்குவான். நொந்து போயிருக்கிற டைமில் அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் முறையோட ஷோவில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி முறையோட செக்ரட்டரி ஃபோன் பண்ணியிருக்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா இவனுக்கு தான் அந்த ஷோ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குமே, இவனும் ஸ்டாண்டப் காமெடி ஆகணும்னு தானே நினச்சான். இப்போயும் இவ்வளோ ஹர்ட் ஆனதுக்கு அவங்க அம்மாவை பற்றின விஷயம் ஒன்று, ரெண்டாவது வந்து
முறையோட ஷோவில் வந்து இவனை வந்து இப்படி போட்டு கலாச்சிருக்காங்களேன்றது தான் இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த சந்தோஷம் அதே சமயம் அந்த துக்கம் இது ரெண்டையுமே உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு இப்போ ஆர்த்தர் வந்து ஆஃபீஸ்க்கு வரான். எந்த ஆஃபீஸ்க்குனா அவங்க அம்மாவை சின்ன வயசில் மனநலம் சரியில்லாமல் அட்மிட் பண்ணப்பட்ட ஹாஸ்பிட்டலோடைய கீழ் ஆஃபீஸ்க்கு வரான். அங்கே தான் வந்து பழைய பேஷண்ட்ஸோடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குன்றது அவனுக்கு தெரிய வருது. அந்த கருப்பங்கிட்டையே நானே நார்மலான ஆள் கிடையாது அப்படின்னா என்னையே ஹாஸ்பிட்டலில் வைக்கணுமா, இந்த சிஸ்டமில் இருக்கவங்களுக்கு சரி எது தப்பு எதுன்றது எப்படி தெரியும், அவங்க வந்து எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்காமையே ஒரு சட்டத்தை வந்து அவங்க போட்டுட்டாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே டப்புன்னு அந்த கருப்பங்கிட்ட தான் அந்த ஃபைலை பிடிங்கிட்டு ஓடிடுவான். அந்த ஃபைலில் அவன் பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியும் என்னென்னா இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான்னு. அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இவனை தத்து தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா வந்து சின்ன வயசில் பல பேர்த்துக்கூட தொடர்பு வச்சு அவங்க வர்றவங்கெல்லாம் இவனை போட்டு செம்மடி அடிச்சிருக்காங்க. அப்படி வர்றவங்கெல்லாம் இவனை போட்டு அடிக்கும்போது அவங்க அம்மாவே வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த கேஸ் ஃபைலை பார்த்து தெரிஞ்சுக்குவான். தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக என்ன பண்ணுவான், சோஃபியோட வீட்டுக்குள்ளே போய் உட்காருவான். உட்காந்தா பார்த்தா அங்கே சோஃபாவோட துணியெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், அந்த பொண்ணோடைய பொம்மைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சோஃபி வந்து கேட்பா, நீங்கள் தானே ஆர்த்தருங்கிறது அந்த கீழே இருக்கவர் தானே, என் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்பா. ஏன்னா ஆர்த்தரும் சோஃபியும் இதுக்கு முன்னாடி சேர்ந்து சுற்றுனதெல்லாம் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சோஃபி வந்து ஆர்த்தரை வந்து ஒரு பொருட்டாகவே பார்த்ததில்லை. அவள் வந்து ஆர்த்தர் மேலே எந்த விதமான லவ்வும் வச்சுக்கல. அப்போ இவ்வளவு நேரம் நமக்கு காமிச்சதெல்லாம் என்னென்னா ஆர்த்தருடைய மைண்டுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் தான். மைண்டுக்குள்ளே தான் வந்து சோஃபி கூட வாழ்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நமக்கும் ஆர்த்தருக்கும் சேர்த்தே வந்து இந்த கதையில் ரிவீல் பண்ணுவாங்க. இதை வந்து யோசிச்சுக்கிட்டே ஆர்த்தர் என்ன பண்ணுவான்னா அவங்க அம்மா இருக்கிற பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பான். அவங்க அப்பாவுக்கு முழிப்பு வந்த உடனே நீ எவ்வளோ கேவலமான ஆளுங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன், அதை சொல்லிட்டு தான் உன்னை நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவள் எவ்வளோ கேவலமான ஆளுங்கிறத அவகிட்ட சொல்லிட்டு, ஏன்னா அவளை பற்றின உண்மையெல்லாம் ஆர்த்தர் வந்து கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் அதை வந்து அவகிட்ட சொல்லிவிட்டு அவகிட்ட போய் ஒரு விஷயம் சொல்லுவான். ஏம்மா நான் வந்து என் வாழ்க்கை வந்து ஒரு ட்ராஜடி ஒரு கஷ்டம்னு நினச்சேன், ஆனால் என் வாழ்க்கை வந்து ஒரு காமெடியாக இருக்கேம்மா. ஏன்னா ஆர்த்தரை வந்து அவள் தத்தெடுத்து வளர்த்துனதே எதுக்குன்னா இவள் வயசாகி முடியாமல் போயிட்டா ஆர்த்தர் பார்த்துக்கணுன்றதுக்காகத்தான். இத்தனை வருஷமாக ஆர்த்தரை போட்டு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்செல்லாம் அடித்து தழும்பெல்லாம் ஆக்கி விட்டு அதில் பயந்து தான் ஆர்த்தருக்கு இந்த லாஃபிங் கண்டிஷனே வந்து இன்றைக்கி அவன் வாழ்க்கை சூன்யமாக இருக்குது. இது இல்லாமல் இப்போவும் ஆர்த்தர் தான் இவளை பார்த்துக்கணுன்னு அவள் எதிர்பார்க்குறத இதுக்கு மேலேயும் ஆர்த்தர்னால் மன்னிக்க முடியாமல் அவங்க அம்மா மேலே முகத்தில் தலகாணியை போட்டு அவங்க அம்மாவை கொலை பண்ணுறான். அங்கே தான் ஆர்த்தராக இருந்த நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜோக்கராக மாற ஆரம்பிக்கிறான். ஒரு நார்மலான மனுஷனாக இருந்த ஒரு நல்ல மனுஷனாக இருந்த ஆர்த்தர் ஜோக்கராக மாறுறதுக்கு அம்மாவோடைய வளர்ப்புங்கிறது மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய தப்புகள் தான் இன்றைக்கி இவன் தப்பானவனாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே. ஸோ இதை பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஷோவுக்கு போய் இவன் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டுருப்பான். ஏன்னா அவங்க அம்மா தான் செத்து போச்சு இல்லையா, இனிமேல் இவனை ஏமாத்துறதுக்கோ இவனை இது பண்ணுறதுக்கோ யார் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு முகம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக அந்த ஷோவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தா கதவை யாரோ தட்டுவாங்க. யாரடா இதுன்னு பார்த்தா ஆர்த்தர் வேலை செஞ்ச இடத்துல இவனுக்கு துப்பாக்கி கொடுத்தான் இல்லையா ரேண்டல், அவனும் ஒரு குட்ட மனுஷன் ஒருத்தன் இருப்பான் அந்த வேலை செய்கிற இடத்துல, அவனும் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. பேச்சு வாக்கில் இவன் எதுக்கு இங்கே வந்திருப்பான்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே இவனுடைய காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பான். என்னடா காரியத்தை சாதிக்க போகிறான் இவன் அப்படின்னு பார்த்தா அந்த துப்பாக்கியை தேடி ரெண்டு போலீஸ்காரங்க வந்தாங்க இல்லையா, அவனுங்க வந்து இவனையும் வந்து நோண்டியிருக்காங்க, நீ ஏதாவது துப்பாக்கி அவனுக்கு கொடுத்தியா அப்படின்னு. ஸோ அப்போ அந்த துப்பாக்கியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காகத்தான் அவங்க வந்திருக்காங்க. அது ஆர்த்தருக்கு புரிஞ்சு போய் அவனை பட்டுன்னு ஷூட் பண்ணி தூக்கி போட்டுருவான். இதை பார்த்தோன்னா அந்த குட்ட மனுஷன் பயந்துக்குவான். ஆனால் அவனை எதுவுமே இவன் செய்ய மாட்டான். ஏன்னா நீ என்கிட்ட நல்லதாக தான் நடந்திருக்க, அதனால் நான் உன்னை மட்டும் உயிரோடு விட்டுறேன், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு
சொல்லும்போது அங்கே கதவுக்கிட்ட போய் அவன் நின்று பார்ப்பான். அவனால் கதவை திறக்க முடியாது. ஆனால் ஆர்த்தரே எந்திரிச்சு போய் கதவை திறந்து விட்டு அவனை வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு முகம் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு நல்லா பக்காவான ஒரு சூட்டை போட்டுட்டு ஒரிஜினல் ஜோக்கராக ஃபுல்லாக ஒரு மாதிரி வந்து செம்ம ஜாலியாக அந்த படிக்கட்டில் ஆடிட்டு கீழே நடந்து வரும்போது பார்த்தா அந்த 2 போலீஸ்காரனுங்களில் இவனை துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுக்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அங்கே இங்கே ஓடி ட்ரெயின் ஏறினா பார்த்தா ட்ரெயின்குள்ளே ஃபுல்லாமே கோமாளிங்க தான். எதுக்குடா இவனுக்கு கோமாளியாக வந்திருக்கானுங்கன்னு பார்த்தா இவனுக்கு எல்லாருமே வந்து அந்த 3 கொலை பண்ண ஜோக்கருக்கு சப்போர்ட்டாக பேரணி போக போகிறாங்க. அதுக்காக தான் ட்ரெயினாக ஆளுக வராங்கன்றது ஜோக்கருக்கு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணுறான் ஜோக்கரு, அதையே அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறான். ஜோக்கர் எப்பயுமே மனுஷங்களுடைய வீக்னஸ் என்னவோ அதை தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவான். அந்த மாதிரி ட்ரெயினில் குரூப்பாக உணர்ச்சி வசத்தோடு இருந்த ஜோக்கரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதுக்கு காரணம் அந்த போலீஸ்காரன் தான்ற மாதிரி நம்ப வச்சு அந்த ஜோக்கர் ஃபேன்ஸோட கூட்டத்துக்குள்ள இவனும் உள்ளே கலந்து அந்த போலீஸ்காரனுங்களை அடி வாங்க வச்சு அவனுங்களை ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு இவன் ஜாலியாக தப்பிச்சு அந்த டிவி ஷோக்கு வந்துடுவான். டிவி ஷோக்கு வந்தால் முறை வந்து வருவாப்பில் வந்து இந்த மாதிரி வந்து இவன் நீதானா, எதுக்குடா ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இப்போ இதான ட்ரெண்ட், அதனால நான் போட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது ஜோக்கர்னை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். அவனும் சரின்னு சொல்லிடுவான். கூட இருக்கவன் வேணான்னு சொல்லுவான். இவனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது வேணாம் இவன் சொல்லுவான். ஆனால் முறை வந்து இல்லை பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு சொன்னால் ஷோ நடந்துட்டுருக்கவே மறுபடியும் வந்து இவன் போய் அந்த ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அது வந்து ஒரு ட்ரோல் கிளிப்பாக மாறிச்சு இல்லையா, அந்த ட்ரோல் கிளிப்பை போட்டு விட்டுட்டு இவனை வந்து உள்ளேருந்து வெளியே நடந்து வர சொல்லுவாங்க. நடந்து வந்தால் இவன் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக அங்கே வந்துட்டு டப்புன்னு அந்த டாக்டருக்கு ஒரு கிஸ்ஸை பண்ணிவிட்டு அங்கே வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிடுவான், இவனை காமெடி பண்ண சொன்னால் இவன் பண்ணுற காமெடி அவனுங்களுக்கு காமெடியாகவே தெரியாது. அதனால் வந்து ஜோக்கரை போட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவன் பண்ண விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பான். 3 கொலை பண்ணது, இந்த இப்போ வெளியே கொலை பண்ணது, இவன் சின்ன வயசுலேருந்து இவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த சொசைட்டியாக இவனை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி லைவ் ஷோவில் பேச ஆரம்பிக்கும் போது முறை வந்து ரொம்ப யோகிய மாதிரி நீ எல்லாம் கேவலமான மனுஷன், உனக்கெல்லாம் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி இவனை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கும் போது ஜோக்கர் திரும்பி கேட்பான், நீ மட்டும் யோகியமா அப்படின்னு. நான் யோகியந்தான்டா, நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது ஜோக்கர் சொல்லுவான், என்னுடைய வீடியோவை நீ எதுக்கு யூஸ் பண்ண, என்னை கிண்டல் பண்ணி அது மூலயமா நீ பெரிய ஆள் ஆகிக்கணும்னு தானே யூஸ் பண்ண, அப்படி இருக்கும்போது நீ எப்படி யோகியனாக இருக்க முடியும், நீ யோகியன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க பட்டுன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான். சுட்டுட்டு கேமரா முன்னாடி வந்து ஏதோ பேச வருவான். பார்த்தா ப்ராட்காஸ்டிங்கை நிறுத்திடுவாங்க. அப்படியே கலவரம் ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சிடும். ஜோக்கர் அரெஸ்ட் பண்ணி ஒரு காரில் கூட்டிகிட்டு போவாங்க. இவனால் உருவான கலவரத்தை ஜோக்கர் பார்த்து இங்கே தான் ரசிப்பான். இது அவ்வளோ அழகாக இருக்குது, இது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே ஓட்டிகிட்டு போகிற போலீஸ்காரங்கிட்ட சொல்லும்போது பார்த்தா பேசிகிட்டு இருக்க காரில் போயிட்டுருக்கு பட்டுன்னு ஒரு லாரி வந்து அடிச்சிடும். கார் அப்படியே தரன்னு தேய்ச்சிட்டு போய் விழுந்துடும். போலீஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாத மாதிரி கலவரம் எல்லா பக்கம் பரவிடும். அப்போது தாமஸ் வெயின் வந்து அவரோட ஃபேமிலியோடு போயிட்டுருக்கும்போது ஜோக்கர் வந்து மயங்கி இருப்பான். அப்போ ஜோக்கரோடைய ஆதரவாளர்கள் வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து தாமஸ் வெயினை சுட்டு கொன்றுவாங்க. ஜோக்கர் வந்து கார் மேலே இருப்பான். ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆன கார்லேருந்து அவனை எடுத்துகிட்டு வந்து கார் மேலே நிற்க வச்சுருப்பாங்க. இவனும் இல்லை, கண்ணு முழிச்சு பார்த்தா இவனை சுற்றி அவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லாரும் இவனை ஒரு தலைவனாக ஏற்றுக்குவாங்க. ஜோக்கர் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரத்தை அனுபவிப்பான். சின்ன வயசுலேருந்தே ஆர்டிஸ்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணுறவன் இப்போ தான் அவனுக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவான். எல்லாரும் அவனை சுற்றி நின்று பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஜோக்கர் மட்டும் நடுவில் நின்றுட்டுருப்பான். அப்படியே கட் பண்ணால் ஜெயிலுக்குள்ளே இருப்பான். அவனை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னெலாம் காட்ட மாட்டாங்க. அப்போ வந்து இவனுக்கு முன்னாடி ரெகுலராக கவுன்சிலிங் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த அம்மாவே ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க. உட்காண்ட்ருக்க இவன் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்கும்போது நான் ஒரு காமெடியை நினச்சேன், அதான் சிரித்தேன். என்கிட்ட சொல்லு, நானும் அந்த காமெடியை கேட்குறேன்னு அந்த அம்மா கேட்பாங்க. நான் சொன்னாலும் உனக்கு அந்த காமெடி புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து மெதுவாக நடந்து போவான். நடந்து போகும்போது பார்த்தா அவன் காலுக்கு கீழே ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அந்த அம்மாவையும் ஜோக்கர் கொன்னுட்டான்னு அர்த்தம். இப்போ ஒரு விண்டோ பக்கத்தில் நடந்து போய் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஃப்ரேமில்
அங்கேருந்து வெளியே போயிடுவான். இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.